ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட மத்தேயு 5வது அதிகாரம் அங்கே 3வது வசனத்திலிருந்து நாம் தேவன் சொன்ன சில வார்த்தைகளை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய நாளிலே மூன்றாவது வசனத்தை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பிரியமானவர்களே, இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பதால். ஆம் பிரியமானவர், ஆவியிலே எளிமை யாருக்கு இருக்கும்? அங்கு தேவனோடு இருக்கிறவர்கள், தேவனண்டையிலே கிட்டி சேர்ந்து தங்களை தாழ்த்தி தங்களுடைய பெருமையை பெரிதாக பேசாதபடி, தங்களுடைய பலத்தை அதிகமாய் உயர்த்தி பேசாதபடி, எல்லா காரியத்திலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை உயர்த்தி அங்கே ஆவியிலே எளிமையாயிருக்கிறவர்கள், மற்றவர்களை மதித்து மற்றவர்களுக்கு முன்பதாக ஞானமாகவும் தாழ்மையாகவும் மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுத்து மற்றவர்களை மரியாதை செலுத்தி கனப்படுத்தி எந்த ஒரு மனுஷன் அங்கே நடந்து கொள்கிறானோ அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுது, அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்கும் பொழுது, வேதம் இப்படி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லி இருக்கிறார், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. நீங்கள் ஆவியில் எளிமையாய் இருக்கிறதை குறித்து மனுஷர் உங்களை பார்த்து என்ன கூறுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. தேவன் உங்களை பார்த்து என்ன கூறுகிறார் என்பதுதான், என்ன நினைக்கிறார் என்பதுதான், என்ன அதற்கான பிரதிபலன்களை வைத்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமாயிருக்கிறது. ஆக ஆவியிலே எளிமையாயிருந்து கர்த்தருக்கு முன்பதாக நாம் சரியாய் இருக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும். அது இன்மைக்கு மாத்திரமல்ல, அது மறுமைக்கும், அது நித்தியத்துக்கும் உரிய ஆசீர்வாதமாக இருக்க போகின்றது. ஆமேன், ஆமேன்.